ஜென்ஸ் பாண்டியன் டூ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே கோபத்துல குமாரி இருக்காங்க. குமாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம குமார் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அப்ப குமாரி கிட்ட சுகன்யா பேசிட்டு இருக்காங்க. என்ன குமார், நீ இப்படி எல்லாம் பண்ணவ நான் நினைச்சு கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாம அரசு இருக்கா பாரு, அவ நிஜமாவே கல் நெஞ்சக்காரே தான். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் தான். என் குடும்பத்துல இருக்கவங்க என்ன சொன்னாலும் அதை நான் ஏத்துப்பேன். அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தா கடைசியில என்னன்னு பார்த்தா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிறான். இது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. குமார நீங்க வேற சித்தி, கொஞ்சம் அமைதி இருங்க. எனக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்குன்றத நான் எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னே தெரியலன்றாங்க. என்னாச்சு, முதல்ல என்ன விஷயம் சொல்லுடான்றாங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணவே இல்லை. இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா எப்பயோ பார்த்தா கழுத்துல தாலியோட நிக்கிறா. இது என்னன்னு நான் சொல்லட்டும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. குமாரு, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் சித்தே, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நல்லா சொல்றாங்க. இதை கேட்டு சுகன்யா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்ப சுகன்யா போயிட்டு அரசி கிட்ட எப்படி நடந்துக்க போறாங்க, அதுக்கு அரசியோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.